சனி பகவான் வக்ர பயிற்சி எந்த மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, கடன் பிரச்சனைனால முடியல சாமி, ஏண்டா வாழ்றேன்னு தெரியல, கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி வைக்குது. உங்களை கடன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய கணவன் மனைவி ஒற்றுமையில நீங்க படுற பாடு, உங்களை புரிஞ்சுக்காம அவங்க படுத்துற கஷ்டம், அவங்க கொடுக்கிற டார்ச்சர், இதுல இருந்து எப்படா வெளியே வருவோன்னு காத்திருக்கிற உங்களுடைய கவலை. ஸோ இதை வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி. கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்ப பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடை சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பாத்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்க, 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமா வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கிறார், அமர போகிறார். ஓகேவா? அப்ப இந்த ஜூலை 27 சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போறாருங்கிறத பார்க்க போறோம். துலாம் ராசி நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நேர்கள் எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க, நிறைய ஏமாற்றத்தை செஞ்சிருப்பீங்க. ஆனா நீங்க செய்யாத குற்றத்துக்கு உங்க வீண் பழியெல்லாம் நிறைய சுமத்திருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எண்ட் ஆஃப் பாயிண்ட் ஒரு ஒரு விஷயம் குறிப்பாக பாத்தீங்களா, இதுக்கப்புறம் உங்க லைஃப் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீங்க இந்த பேர் கெட்ட பேர் வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு குறிப்பாங்க பாத்தீங்களா. அந்த டயத்துல நீங்க மிஸ் ஆகி வெளியே நல்லவரும் பேர் வாங்குவீங்க. ஸோ ஏன் இது உங்களுக்கு ஒய்யாமல் நடக்கும்னா, நம்முடைய சனி பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெறார். அப்போ பட்டையை தீட்டிகிட்டே இருந்தாலும் கூர்மையா இருக்குங்கிறக்காண்டி உங்களை அப்பப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய செயல்பாடு மூலமா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட நிலையில வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்க குரு பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால என்ன மாதிரி மாற்றங்களை, என்ன மாதிரி முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறாருங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நிம்மதியாக தூக்கம் இருக்குங்க, நிம்மதியாக தூக்கம் இருக்கும். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக, குறைஞ்சது 1.5 வருடம் சொல்றேன். சிலவெல்லாம் கமாண்ட்ஸ் 5 வருஷம் போடுவீங்களா 6 வருஷம் போடுவீங்களா எனக்கு தெரியல, சரியா?
ஆனால் குறைந்தது 1.5 வருட காலமாக நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாளாச்சு. உடம்புல அவ்வளோ வலி வேதனை இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது சார். அவ்வளோ போராட்டத்தை சந்திச்சும் கூட எனக்கு போராட்டம் முடிந்த கனவுலையும் வருது. அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போற, நிலையான தன்மை கிடைக்க போகுது. உங்களுடைய வேலையில, உங்களுடைய தொழில, உங்களுடைய செயல்பாடுல ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லும்ல. ஸோ அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு யார் கொடுக்க போறா? வக்கரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை மூலமா கொடுக்க போற. இங்க அதான் முக்கியம். ஏன்னா அந்த 100 நாட்களை நிறைய சேஞ்சஸ் சந்திக்க போறீங்க, நிறைய மாற்றங்கள் சந்திக்க போறீங்க. உங்க முயற்சி, எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெற போகுது. குருவுடைய அற்புதமான செயல்பாடு மூலமா நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் தன்னை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தத்தையும் தன்னுடைய ஒவ்வொரு விதமான முயற்சியில் உள்ள தடைகளை தகர்த்தெறிந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு செயல்பாடு மூலமாக நீங்க யாரும் இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ண போறீங்க. உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. நான் இவ்வளவு நாள் போராடினேன் சார், என் போராட்டத்தை யாருமே கண்டுக்கல, என்னை யாருமே நேசிக்கல, குடும்ப உறவுகள் கூட என்னை நிராகரிச்சாங்க, அக்கறை அவங்களுக்காண்டியே வாழ்ந்தேன். கடைசி இப்ப என் வாழ்க்கையை நான் தேட வேண்டிய சூழ்நிலையை என்னை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம் பெற்ற ஒரு லைஃப் ஸ்டைல் உருவாக போகுது. உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் உங்களை புரிவதற்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது. இதான் உண்மை. ஏன்னா நீங்க கரெக்டான பிரச்சனை, கரெக்டான செயல்பாடு, கரெக்டான அன்பு, கரெக்டான ஒவ்வொரு விஷயமும் அளந்து போடணும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு தான் ஃபில்டர் பண்ணி ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. ஆனா உங்களை ஏமாத்தி தான் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் கடந்து உங்களுடைய எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சனி வக்கர பயிற்சி காலமாக 100 நாட்கள் இருக்கும். அதே போல் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கிட்டு எதுக்காண்டி கெட்ட பேர் வாங்கணும்னு தெரியல. ஒரு படத்தை சொல்லுவார்ல, நம்ம வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, டேய் நான் எதுக்குடா ஒத்து வர மாட்டேன், நான் ஏன்டா ஒத்து வர மாட்டேன், சொல்லக்கூடாது, சொல்லிட்டா போகடா அப்படிமாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்து, நேர்மையாக இருந்து, உண்மையாக இருந்தும் உங்களை எல்லா இடத்திலும் நிராகரிச்சுட்டு காரணமே சொல்லாமல் உங்கள் மேலே வீண் பழி சுமத்துறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட வீண் பலிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க சரியான நபர், கரெக்டான நபர், நேர்மையான உறவுன்னு நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் நம்முடைய துலாம் ராசி என்பதற்கு துள்ளி குதிக்கக்கூடிய அளவுக்கு வயதுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றி அமைத்து வாழ்க்கையில மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு 100 நாட்களாக இருக்க போது. மீதி உள்ள இந்த 38 நாட்கள் துலாம் ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயங்களுமே, வண்டி வாகனங்கள் லைட் நேரம் டிராவல் பண்றதா நீங்க வண்டி ஓட்டக்கூடாது, வேற யாரையே ஓட்ட சொல்லணும். அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே போல உங்களை விட வயது குறைந்தவர்களுக்கு எக்காரண கொண்டும் அந்த 38 நாட்கள், அதாவது நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி காலை வரையும், அதிகாலை வரையும், சரியா, ரொம்ப ரொம்ப பொறுமையா நிதானமா கையாளணும். உங்க மேல வீண் பழி போடுவாங்க, நீங்க கெட்டவங்கமாங்க, எவ்வளவோ உங்களை காயப்படுத்துவாங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்கிறாம அவங்க சொன்னதை முழுமையா நம்பிட்டீங்கன்னா மாட்டிக்கிறீங்க, சரியா. அப்ப ரொம்ப கவனமா இருந்து கரெக்டா செயல்படுத்தீங்கன்னா இந்த சனி பகவான் துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்களை, பொருளாதார விஷயங்கள மிகப்பெரிய முன்னேற்றங்களை, கடன் சார்ந்த பிரச்சனை வெளியே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு நம்முடைய சனி பகவான் வக்கரம் பெற்று குருவுடைய அருளால் கிட்டத்தட்ட 100 நாட்கள் கொடுத்துருவாரு. மீதி உள்ள நாட்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமா இருந்து நீங்க வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, தற்போது வரை சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நடக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகின்ற மாற்றங்கள்,
ஒரு 20-30% ரியாலிட்டியாக கிடைக்கும். அப்போ 20 to 30 தான் கிடைக்குமா, நாங்கள் எதிர்பார்க்க எல்லாமே நடக்காதா, எல்லாமே கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள கேள்வி வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம் மட்டும்தான் இப்போ நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதே போல் பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ராசி கட்டம், அம்ச கட்டம்னு சொல்லி 2 கட்டங்கள் நம்ம எழுதி கொடுப்போம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதியோடு யார் சேர்ந்திருக்கா, தற்போது நடக்கும் தசாநாதன் யாரு, புத்திநாதன் யாரு, இந்த தசாநாதனுடன் அல்லது புத்திநாதனுடன் ஏதும் ஒரு பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கா அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக நீங்கள் பலன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் தெளிவாக ஆராய்ஞ்சு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். ஓகே? இதை தாண்டி சார் எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு பிறந்த தேதி எழுதி வைக்கல, என்னோடய பேர் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம பேரை வச்சு ராசியை கால்குலேட் பண்ணுறோம்ல. ஸோ அதன் அடிப்படையில் கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிருக்கேன் சார் உங்களை. நான் எனக்கு என்னென்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன். ஜாதகம் இல்லாட்டியும் பார்க்கலாமா, நீங்கள் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் இல்லாட்டியும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உறுதியாக பிரசனம் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லிய பலன் எடுக்க முடியும். சரியா? ஸோ நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ நம்ம பேசுகிறோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஷூட் எடுக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கான விஷயங்களை நம்ம தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.